வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி ஜிப்மருக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையால் திடீர் பரபரப்பு. புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக விவசாய கடன் ரூபாய் 12 கோடி தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை திரும்ப பெற வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் அனைத்து காவல் நிலையங்களிலும் சனிக்கிழமை தோறும் பொதுமக்கள் குறை தீர்வு முகாம் நடத்த வேண்டும் என சீனியர் எஸ்பி நாரா சைத்தன்யா உத்தரவிட்டுள்ளார். இமெயில் மூலம் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நிலையில் மாணவர்கள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்களை வெளியேற்றி மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனை புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ளது. புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நாள்தோறும் 7000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இந்த நிலையில் இன்று பிற்பகல் ஜிப்மர் நிர்வாகத்தின் மெயிலுக்கு மர்ம நபர் ஒருவர் ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக மிரட்டல் விடுத்துள்ளார். இதனையடுத்து வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக காவல்துறைக்கு ஜிப்மர் நிர்வாகம் தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் பல்வேறு பிரிவுகளில் நோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்களை வெளியேற்றி தீவிர சோதனை மேற்கொண்டனர். இதேபோல் மருத்துவமனைக்குள் வாகனங்கள் அனுமதிக்காமல் நோயாளிகளின் உறவினர்கள் உள்ளே அனுமதிக்காமல் இருந்தனர். தொடர்ந்து தீயணைப்பு வாகனங்களும் வரவழைக்கப்பட்டது. மேலும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் நாரா சைத்தன்யா கலைவாணன் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் சோதனை நடத்தினர். பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் எந்தவித அச்சமின்றி இருக்க வேண்டும் என அறிவுறுத்திய அவர்கள் வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக விவசாய கடன் ரூபாய் 12 கோடி தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட தொண்டமானதம் பகுதியில் கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டியினை கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுவை மக்களுக்கு நல்ல குடிநீர் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது எனவும் அதற்காக ரூபாய் 450 கோடி ரூபாய் மதிப்பில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு சாலைகள் கூட சீரமைக்கப்படவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நிதி ஒதுக்கப்பட்டு நல்ல தார் சாலை, சிமெண்ட் சாலை மற்றும் பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் விவசாயிகள் பெற்ற கடன் ரூபாய் 13 கோடி ரூபாய் உள்ளது. இதில் முதற்கட்டமாக தீபாவளிக்குள் ரூபாய் 12 கோடி தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளை திறந்து அரிசி, சர்க்கரை வழங்கப்படும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் உட்பட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நான் போயிருக்கணும். புதுச்சேரியில் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை திரும்ப பெற வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாவாணன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை திரும்ப பெற வேண்டும், தனி கல்வி வாரியத்தை உருவாக்க வேண்டும், அனைத்து அரசு பள்ளிகளிலும் தமிழ் கல்வி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் பல்வேறு பொது நல அமைப்பை சார்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள்.
புதுச்சேரியில் அனைத்து காவல் நிலையங்களிலும் சனிக்கிழமை தோறும் பொதுமக்கள் குறைதீர்வு முகாம் நடத்த வேண்டும் என சீனியர் எஸ்பி நாரா சைதன்யா உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு போலீஸ் அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சீனியர் எஸ்பி நாரா சைதன்யா தலைமை தாங்கினார். எஸ்பிக்கள் லட்சுமி சௌஜன்யா, பக்தவச்சலம், வீரவல்லபன், வம்சிதா ரெட்டி மற்றும் அனைத்து போலீஸ் நிலைய இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சீனியர் எஸ்பி நாரா சைதன்யா பேசுகையில், போலீசாரின் தீவிர ரோந்து மற்றும் அடிக்கடி நடத்தப்படும் வாகன சோதனைகள் மூலம் திருட்டு வாகனங்கள் மீட்கப்பட்டுள்ளது. அதனால் ரோந்து பணி மற்றும் வாகன சோதனைகளை தீவிரப்படுத்த வேண்டும். பெண்களை கேலி செய்தல், பொது இடத்தில் மதுபானம் குடிப்போர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். பள்ளி கல்லூரிகள் அருகில் சிகரெட், புகையிலை பொருட்கள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனையை ஒழிக்க வேண்டும் என்றார். மேலும் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் காவல் நிலையத்தில் பொதுமக்கள் குறைதீர்வு முகாம் நடத்த வேண்டும் எனவும் அதில் எஸ்பிக்களும் கலந்து கொள்ள வேண்டும். பொதுமக்களின் குறைகளை கேட்டு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என உத்தரவிட்டார். புதுச்சேரியில் கிரேன் வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் தொழிலாளர்கள் 3 நபர்கள் காயமடைந்தனர். புதுச்சேரி நகரில் பொலிவுறு நகர் திட்டத்தில் பெரிய கால்வாய் தூர்வாறுதல் மற்றும் சாலைகளை இணைக்கும் குறுக்கு பாதைகளில் சிறு பாலங்கள் கட்டுதல் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக கிரேன் வாகனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த நிலையில் பெரிய வாய்க்காலை தூர்வார புசி வீதி சந்திப்பு அருகே கிரேன் உதவியுடன் சிறிய இட்டாச்சி இயந்திரம் வாய்க்காலில் இறக்கப்பட்டது. அப்பொழுது கிரேன் சக்கரம் வாய்க்கால் பாலத்தின் நடைபாதைக்கு சென்றதால் பாலத்தின் இறுதி பகுதி உடைந்து கிரேன் சாய்ந்ததுடன் இட்டாச்சி இயந்திரமும் வாய்க்காலில் விழுந்தது. அதிலிருந்த பன்ருட்டியை சேர்ந்த கண்ணதாசன் உள்ளிட்ட 3 தொழிலாளர்களும் கால்வாய்க்குள் விழுந்தனர். மேலும் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டது. உடனே அங்கிருந்தவர்கள் கால்வாயில் விழுந்து காயமடைந்த தொழிலாளர்களை மீட்டு மருத்துவமனைக்கு ஆட்டோவில் அனுப்பி வைத்தனர். கிரேன் விழுந்ததால் புசி வீதி சந்திப்பில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுவை மாநிலத்தில் அரசு தொடக்கப் பள்ளிகளுக்கு தேர்வான ஆசிரியர்களுக்கு சான்றிதழ்கள் சரிபார்க்கும் பணி இன்று நடைபெற்றது. புதுவை மாநிலத்தில் காரைக்கால் மாஹேவில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளிகளுக்கு புதியதாக 140 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்க்கும் பணி இன்று தொடங்கியது. புதுவை பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் தொடங்கிய சான்றிதழ் சரிபார்க்கும் பணியானது வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது எனவும், அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணிக்கு தேர்வானவர்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வர தவறினால் எவ்வித அறிவிப்பும் இன்றி தற்காலிக தேர்வு ரத்து செய்யப்படும் என்றும், தேவையான சான்றிதழ் சமர்ப்பிக்க தவறியவர்களின் தேர்வும் ரத்தாகிவிடும் எனவும், சான்றிதழ் சமர்ப்பிக்க காலக்கெடு நீட்டடிக்கப்படாது என கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி போக்குவரத்து துறையில் புதியதாக நியமிக்கப்பட்ட வாகன தணிக்கை உதவியாளர்கள் பல்வேறு இடங்களில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறையில் புதியதாக 24 வாகன தணிக்கை உதவியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் புதியதாக நியமிக்கப்பட்ட வாகன தணிக்கை உதவியாளர்கள் புதுச்சேரி நகர பகுதியில் பல்வேறு இடங்களில் திடீர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் சரியான ஆவணங்கள் இல்லாத வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்ததுடன் பலருக்கு எச்சரிக்கை விடுத்து அனுப்பினர். புதுச்சேரியில் கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு 14ஆம் தேதி வகுப்பு துவங்க உள்ளதாக கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள 131 இடங்களில் 127 மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ள இடங்களுக்கு 3ஆம் கட்ட கலந்தாய்வு நடத்தப்பட உள்ளது. கல்லூரியில் சேர்ந்த மாணவர்களுக்கு வரும் 14ஆம் தேதி வகுப்பு துவங்க உள்ளது. அன்று மதியம் கல்லூரி கருத்தரங்கு கூடத்தில் அறிமுக நிகழ்ச்சி நடைபெறுகிறது என கல்லூரி டீன் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அரசு ஊழியர்களின் சர்வீஸ் புத்தகம் டிஜிட்டல் மயமாக்கப்படுவது குறித்த 2 நாள் பயிற்சி முகாம் துவங்கியது. மத்திய அரசு பணியாளர்கள் மற்றும் பயிற்சி துறையின் வழிகாட்டுதல் படி புதுச்சேரியில் அனைத்து துறை அரசு ஊழியர்களின் சர்வீஸ் புத்தகம் டிஜிட்டல் மயமாக்கும் பணியில் புதுச்சேரி அரசு ஈடுபட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி தலைமை செயலகத்தில் தகவல் தொழில்நுட்ப இயக்குநரகம் சார்பில் பே சாஃப்ட் போர்ட்டலில் தகவல் தொகுப்பு பதிவேற்றம் தொடர்பான 2 நாள் சிறப்பு பயிற்சி முகாம் நேற்று துவங்கியது. தகவல் தொழில்நுட்ப இயக்குநர் சிராஜ் மீனா துவக்கி வைத்தார். தொடர்ந்து நடந்த பயிற்சி முகாமில் பே சாஃப்ட் போர்ட்டலில் இருந்து அரசு ஊழியர்களின் தகவல்களை பதிவேற்றம் செய்வது குறித்து காணொலி மூலம் விளக்கப்பட்டது. பிறந்த பதிவு திருத்தம், இமெயில் உருவாக்கம் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. பயிற்சி முகாமில் பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி டிஐஜியாக நியமிக்கப்பட்ட சத்யசுந்தரம் முதல்வர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். IPS மற்றும் IAS அதிகாரிகள் கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி இடமாற்றம் செய்யப்பட்டனர். அதில் புதுச்சேரி IPS அதிகாரிகளான சீனியர் எஸ்பிக்கள் மணிஷ், சுவாமி சிங் இருவரும் அருணாச்சல பிரதேசத்திற்கு மாற்றப்பட்டனர். டெல்லியில் பணியாற்றிய IPS அதிகாரி சத்யசுந்தரம் புதுச்சேரி டிஐஜியாக நியமிக்கப்பட்டார். புதிய டிஐஜியாக பொறுப்பேற்ற சத்யசுந்தரம் முதல்வர் ரங்கசாமியை சட்டசபையில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். இதேபோல் சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோரையும் சந்தித்தார். புதுச்சேரியில் ஏற்கனவே டிஐஜியாக பிரிஜேந்திரகுமார் யாதவ் பொறுப்பில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை மாநிலத்தில் 65 விளையாட்டுகளில் பங்கேற்று சாதனை படைப்பவர்களுக்கு அரசு பணியில் 5% இடஒதுக்கீடு வழங்க விதிமுறைகள் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளதாக விளையாட்டு இளைஞர் நலத்துறை செயலர் அமர்நாத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவை மாநிலம் சுற்றுலா ஆன்மீகத்திற்கு புகழ்பெற்றது. தற்பொழுது தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான சிறந்த உட்கட்டமைப்புகளும் புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது குரூப் C அரசிதழ் பணிகளில் விளையாட்டு வீரர்களுக்கு 5% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அதற்கான வழிமுறைகளை வெளியிட்டுள்ளோம். கடந்த செப்டம்பர் 23இல் வெளியான அரசாணைப்படி இந்த வழிகாட்டுதல்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அதன்படி சிறந்த விளையாட்டு வீரர்களின் சாதனைகளை அங்கீகரிக்கவும் 65 விளையாட்டுப் போட்டிகளில் சர்வதேச தேசிய அளவில் சாதிக்கும் வீரர்களுக்கு கூடுதல் புள்ளிகளும் வழங்கப்படும். இது தொடர்பான விவரங்களை பள்ளி, கல்லூரி மாணவர்கள் அறிந்து கொள்வது அவசியம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள ஹோமியோபதி மருத்துவமனையில் சிறுநீரக கல்லை கரைக்கும் சிகிச்சை விரைவில் தொடங்கப்பட உள்ளது என்றும் இதற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பாக புதுச்சேரி ஹோமியோபதி மருத்துவ சிகிச்சை ஆராய்ச்சி பிரிவு அதிகாரி மருத்துவர் பிரபாத் திவாரி, புதுவை அரசின் ஆயுஷ் இயக்குநர் ஸ்ரீதரன் மற்றும் ஹோமியோபதி மருத்துவர் மாதப்பன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, மத்திய அரசின் உதவியுடன் கடந்த 100 நாட்களில் ஆயுஷ் மற்றும் ஹோமியோபதி முறை மூலம் மக்களுக்கு நவீன சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுள்ளன எனவும், பெண்களுக்கான எலும்பு தேய்மான பிரச்சனை குறித்து புதுச்சேரியில் சத்யா நகர், வெண்ணிலா நகர், மூலகுளம், முத்திரப்பாளையம் ஆகிய இடங்களில் பரிசோதனை முகாம்கள் நடைபெற உள்ளன எனவும், அதேபோல் ஆயுஷ் சிகிச்சையில் புதியவர்களுக்கு வயோமித்ரா திட்டத்தில் மூட்டுவலி, கை கால் வலி பிரச்சனைக்கான பரிசோதனைகள் முகாம் 22 இடங்களில் நடைபெற உள்ளன எனவும், புதுச்சேரி பூமியாம்பேட் பகுதியில் உள்ள ஹோமியோபதி சிகிச்சை மையத்தில் சிறுநீரக கல் கரைப்பு சிகிச்சை அளிக்க மத்திய அரசு அனுமதித்துள்ளது எனவும், அதற்கான ஸ்கேன், எக்ஸ்ரே ஆகிய சிகிச்சை இலவசமாக வழங்கப்படும் எனவும், சிறுநீரகத்தில் 10 சென்டிமீட்டர் வரையுள்ள கற்களை கரைக்கும் சிகிச்சை அளிக்கப்படும். தற்பொழுது புதுச்சேரியில் 1000 நோயாளிகளில் 10 நபருக்கு சிறுநீரக கல் பிரச்சனை இருப்பது பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது எனவும், ஆகவே ஹோமியோபதியில் சிறுநீரக கல் சிகிச்சை அளிப்பது முக்கியத்துவம் பெறுகிறது என்றனர். புதுச்சேரியில் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி தமிழ்துறை சார்பில் முத்தமிழ் மன்றம் தொடக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் தமிழ்துறை சார்பில் முத்தமிழ் மன்றம் மற்றும் தொடக்க விழா இன்று கல்லூரி அரங்கத்தில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் வீரமோகன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் மாதரசி, தமிழ்துறை தலைவர் சேதுபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் முனைவர் குறிஞ்சி வேந்தன் கலந்து கொண்டு முத்தமிழ் மன்றத்தை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார். தன்னம்பிக்கை தமிழ் என்ற தலைப்பில் தமிழ்துறை மாணவிகள் தொகுப்புரை வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்துறை பேராசிரியர்கள், மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராஜராஜ சோழனுக்கு நடராஜ பெருமான் பன்னிரு திருமுறை கொடுத்த விழா புதுச்சேரியை அடுத்த அர்ப்பிசம்பாளையம் கிராமத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டு அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் அர்ப்பிசம்பாளையம் கிராமத்தில் ராஜராஜ சோழனுக்கு நடராஜ பெருமான் பன்னிரு திருமுறை கொடுத்த விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக இக்கிராமத்தில் உள்ள திருவடி நீர் ஈஸ்வரன் ஆலயத்தில் நடராஜ பெருமான், நால்வர் பெருமக்கள், ராஜராஜ சோழன் உள்ளிட்ட மூர்த்திகளுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், விபூதி உள்ளிட்ட பல வகை திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மேலதாள வாத்தியங்களுடன் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ராஜராஜன் உருவாக்கிய நால்வர் பெருமக்களின் திருமேனியும் பன்னிரு திருமுறையும் வீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாதோர் பாகம் ஞான சம்பந்தருக்கு ஞான பால் ஊட்டியது போல் குழந்தைகளுக்கு சங்கு பால் ஊட்டும் விழா மற்றும் திருநீற்றின் பெருமையை பறைசாற்றும் திருநீற்று கோவில் வழிபாடும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான சிவனடியார்கள் பங்கேற்று திருமுறைகளும் சிவ மந்திரங்களும் பாராயணம் செய்தனர். வணக்கம்.
இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி ஜிப்மருக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையால் திடீர் பரபரப்பு. புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக விவசாய கடன் ரூபாய் 12 கோடி தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை திரும்ப பெற வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் அனைத்து காவல் நிலையங்களிலும் சனிக்கிழமை தோறும் பொதுமக்கள் குறை தீர்வு முகாம் நடத்த வேண்டும் என சீனியர் எஸ்பி நாரா சைத்தன்யா உத்தரவிட்டுள்ளார். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.